டேஸ்டி ரெசிபீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உணவே மருந்தே மருந்தே உணவு நிகழ்ச்சியில் நம்ம மருத்துவ குணமுள்ள உணவு வகைகளையும் அந்த உணவு வகைகளை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நோய்கள் எல்லாம் குணமாயிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொண்டை கட்டிக்கொண்டு குரலே இயலாமல் சிரமப்படுபவர்கள் கற்பூரவல்லியை நன்கு பிழிந்து சாறெடுத்து அதனுடன் பனங்கற்கண்டை சேர்ந்து தினமும் பருகி வர வேண்டும். இவ்வாறு பருகி வருவதனால் தொண்டை கமறல் இராது. இதே மாதிரி தொடர்ந்து நீங்களும் செஞ்சு பார்த்து பலனடையுங்கள். நன்றி. அரிசி கழுவி எடுத்த இந்த தண்ணியில் தான் நான் ரசம் செய்ய போகிறேன். இப்போ இது 3வது தடவையாக நல்லா கழுவி எடுத்த தண்ணிங்க. அந்த தண்ணியை நான் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அரிசி கழுவி எடுத்த இந்த தண்ணியில் நம்ம ரசம் செய்கிறதுனால ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சத்தானதும் கூட. இப்போது இந்த பாத்திரத்தில் எனக்கு அரை பாத்திரம் அளவுக்கு அந்த தண்ணி வந்திருக்குது. அதை நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பெரிய எலுமிச்சை பழம் அளவுக்கு புளியை எடுத்து இதில் ஊற வச்சுக்கிறேன். அடுத்ததாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 10-12 பூண்டு, ஒரு தக்காளி, இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மீடியம் பேஸ்ட்டாகவே நான் அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, மீடியமாகவே அரைச்சிக்கிட்டால் போதுமானது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரியாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம புளி ஊற வச்சுருந்த இந்த தண்ணியை நல்லா கரைச்சி விட்டுக்கரலாம். இப்போ இந்த மாதிரி கரைக்கிறப்போ புளியில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு வெளியே வரும். அதை நம்ம எடுத்து வெளியே போட்டுடலாம். இந்த புளியில் ஓடு எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துடணும். எடுத்து வெளியே போட்டுடலாம். இப்போது இந்த புளி கரைசலோட நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த இந்த விழுதுகளை சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கணும். கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கரலாம். இப்போது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் கல் உப்பும் சேர்த்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கழுவி தண்ணி சேர்த்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கிறணும். இப்போ பாருங்கள், நம்ம பாத்திரத்தில் எடுத்திருந்த அளவை விட ஒரு பாத்திரம் அளவுக்கு தேவையான தண்ணி கரெக்டாக நம்மளுக்கு அளவாக வச்சுருக்கோம். இதுவே நம்மளுக்கு ரசத்துக்கு போதுமானதுங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிள்ளை, அடுத்ததாக பெருங்காயம் பொடி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை எடுத்துக்கிறோம். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து, அடுத்ததாக கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கறிவேப்பிள்ளை, 4 பெரிய சைஸ் உள்ள மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். அதாவது பொன்னிறமாக வதக்கிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறணும், ஹையாக வைக்கக்கூடாது. இப்போது பெருங்காயமும் சேர்த்துக்கிறோம். இப்போது நீங்கள் ஒரு அரை செகண்டுக்கு இந்த மாதிரி வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், பெருங்காயமும் அந்த வெந்தயமும் சேர்ந்து நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம இதை செய்யணும். நல்ல கமகமன் வாசனை வருது. ஏன்னா பெருங்காயம் அண்டு வெந்தயமும் சேர்றப்ப செம வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், பொன்னிறமாக நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதை பக்கத்துலேயே இருந்து இதை நம்ம நல்லா லேசாக வதக்கி விடணுங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி கரைசல் வச்சுருக்கோம். அதை நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கரலாம். இப்பையும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நம்ம வச்சுக்கிறணும். இப்போ நம்மளுக்கு ரசம் ரொம்ப அதிகமான நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால்
மீடியமாக இந்த மாதிரியான ஒரு லேசான பதத்துக்கு சூடு வந்து அந்த ஒயிட் கலராக வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக சுற்றி வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போது கொத்தமல்லி இலையை நம்ம அதில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ கேஸ் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நம்ம ஏற்கனவே புளி கரைசல் எடுத்திருந்தோம் இல்லையா, அதே பாத்திர அளவுக்கு இப்போ பாருங்கள் மாற்றியாச்சு. நல்லா கமகமன் வாசனையோட நம்மளுக்கு இந்த பாரம்பரியமான ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக, அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம என்ன தான் பிரியாணியும் வெரைட்டிஸான ஃபுட்டுங்கள் அது இதுன்னு சொல்லி சாப்பிட்டா கூட ஒயிட் ரைஸுக்கு இந்த ரசம் ஊற்றி சுட சுட ஒயிட் ரைஸ் ரசம் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக அற்புதமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம இந்த மாதிரி சூப்பாக வேணும் அப்படின்னாலும் கூட இதை சாப்பிட்டுக்கறலாம், குடிச்சிக்கறலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி மேலாக எடுத்து நம்ம இந்த தண்ணியை எடுத்து ஒரு சூப்பாக கூட குடிச்சிக்கறலாம். ரொம்ப ஈஸி டைஜஷனுக்கு நமக்கு உகந்தது. ஏன்னா சீரகம், மிளகு, பூண்டு இது எல்லாமே நம்ம சேர்த்து அரைக்கிறோம். அதனால ரொம்பவும் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப